வணக்கம், வெல்கம் காய்ஸ். இன்னி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனுக்கு எப்படி ஒரு கேமரா ஸ்டாண்ட் செய்கிறது. இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டம்மி தான். இதிலேருந்து எப்படி கேமரா ஸ்டாண்ட் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பிவிசி ஷீட் தேவை. பிவிசி ஷீட்னா ஒன்றும் இல்லை, பிவிசி பைப்பை கட் பண்ணி தட்டையாக வச்சுருக்கேன் தான். இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு குறிப்பிட்ட சைஸ் அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி நம்ம ஃபோனுக்கு ஏற்ற அளவு ரெடி பண்ணோம். பார்த்திங்கன்னா இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், நான் இப்போ சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கிக்கலாம். கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா 2 சென்டிமீட்டருக்கு வளைக்கணும். 2 சென்டிமீட்டர் விட்டுட்டு இந்த இடத்துல கரெக்டாக வளைக்கணும். இப்போ நான் எப்படி வளைக்கிறதுன்னு காட்டுறேன். திக்கான ஒரு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா அந்தளவு திக்னஸ், ஏன்னா என் ஃபோன் அந்தளவு தான் திக்னஸ்ஸு, அதனால் அது எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை இந்த ஆட் இல்லைனா எதாவது வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை வச்சு வளர்த்துக்கணும். இது கைஸ் இதுவே போதுமானது. ஒரு 2 செகண்ட் வந்து அடுத்து பிடிச்சிப்போம். கைஸ் இதை வந்து முழுசாக பெண்ட் பண்ணுறக்கூடாது. முழுசாக பெண்ட் பண்ணிங்கன்னா ஃபோன் டிஸ்பிளேயில் வந்து இடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா அதே இப்போ வந்து உங்கள் ஃபோன் இந்த இடத்துல வச்சு எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தட்டி வந்து மடிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து டைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என் ஃபோனை வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கிறேன். சைடில் எக்ஸஸாக இருக்கும் கண்டிப்பாக இது. ஸோ கைஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 2 செகண்ட் வந்து ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டாக உங்கள் ஃபோன் வந்து ஸ்லைட் ஆகணும். ஸ்லைட் ஆகலைன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சு அதுக்கப்புறம் ஸ்லைட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த சைஸ்க்கு ஃபிட் பண்ணி இது பார்த்திங்கன்னா முழுசாக மடிச்சு விடக்கூடாது. முழுசாக மடிச்சிங்கன்னா இது ஸ்க்ரீனில் ஸ்க்ராச் ஆகும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும். ஓகே இதுவே போதுமானது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்டாண்ட் செய்ய போகிறோம். என்ன பண்ணணும்னா பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து இந்த இடத்துல ஒட்டணும். இல்லை சென்டரில் இல்லை எங்கேயாவது தேவையான இடத்துல ஒட்டிக்கணும். ஓகே நான் இப்போ ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக வந்து மண் போட்டு ஒட்டிக்கிறேன். நான் ஒட்டல. ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா இதில் போகிற மாதிரி ஒரு இந்த சைஸுக்கு போகிற மாதிரி ஒரு போல்ட்டை கண்டுபிடிக்கணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது இந்த போல்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பைப் தேவை. அதாவது பிவிசி பைப். உங்களுக்கு ஸ்டாண்ட் வேணும்னா இது பண்ணிக்கலாம், இல்லைனா இதுவே போதுமானதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிவிசி பைப். இப்போ வந்து ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது இல்லைனா இந்த போல்ட்டு போகிற அளவு ஹோல் போட்டு எடுத்துக்கணும். ஓகே இப்போ ஹோல் போட்டுக்கிறேன் கைஸ். இப்போ ஹோல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ் இது இப்போதைக்கு ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ட்ரைபேட் மாதிரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப் இந்த இதில் வந்து 3 பைப் வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே சைஸு. இதில் என்ன பண்ணணும்னா இதை வந்து 45 டிகிரி வந்து கட் பண்ணணும். அதாவது அப்படி கட் பண்ணணும். ஆங்கிள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இடத்துல ஒட்டணும். இன்னும் நல்லா கட் பண்ணிக்கணும், ஏன்னா இது சரி வரல. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நிற்கும். ஓகே இப்போ கட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ் இப்போ நல்லா கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்ப்போம். ஓகே இது போதுமானதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது போதுமானது தான். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு இது இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சி மாதிரி போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பைப்பில் நல்லா உள்ள க்ரிப்பாக பிடிக்கும். இல்லைன்னா அவ்வளோ க்ரிப்பாக இருக்காது. ஸோ அதை பண்ணிக்கலாம். அதை வந்து ட்ரில்லாலே பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணி ஃபெவிக்விக் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒட்டியாச்சு. ஆங்கிள் வச்சு ஒட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்குது. பார்த்தீங்கன்னா இதில் வாஷர் எடுத்து போட்டுக்கிட்டோம். ஏன்னா இந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது.
அப்படி ஃபிட் பண்ணிவிட்டு டைட் பண்ணால் போதும். அந்த நல்லா ஸ்டெடியாக நிற்கும். அதனால் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் கூட மாற்றிக்கலாம். இப்படி வச்சோன்னா ஹரிசாண்டலாக எடுக்கலாம், இப்படி வச்சா வெர்டிக்கலாக எடுக்கலாம். காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் ஐஎம் சிங்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுறேன் காய்ஸ். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.